Hello guys, welcome back to my channel Vinny's Voice. இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி இல்லாமல் தேங்காய் இல்லாமல் சட்னி செய்ய போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், 4 to 5 வரமிளகா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அப்படிங்கிற போல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, இது வந்து லைட் அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். இதுக்கு மேலே வேணும்னா டாப்பிங்ஸ்க்கு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு மேலே டாப்பிங் பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும். தேங்காய் அண்ட் தக்காளி இல்லாமல் பார்த்தா அப்படியே தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் இருக்குங்க. அண்ட் இதுதான் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவீங்க, தேங்காய் சட்னிவே மறந்துடுவீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you.